அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல கூட தேவன் நம்மோடு கூட பேச முடிக்கப்பமா. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட பேசுகிறாங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். எரேமியா 31 அதிகாரம், அதுல ஸ்தோத்திரம் 11 வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை மீட்டெடுத்த கர்த்தர் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபை மீட்டு, அப்ப நம்மளை என்ன பண்ண ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லப்படுகிறது வேதத்துல. அப்பல ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மளை மீட்டெடுக்கிற தேவன். 38 வருஷமா ஒரே இடத்துல கிடந்தவன மீட்டெடுத்தார் அல்லவா. அவன் வாழ்க்கை நினைச்சிருப்பான், வருஷமா 38 வருஷம் ஒரு இடத்துல இருந்திருக்கு, என் வாழ்க்கை ஆயுமா. இயேசு அவனை சந்தித்து அவனை மீட்டெடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு படகுலே நடந்து வரும் பொழுது அவன் என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்துவ நடக்க கடல் நடக்கிறத பார்த்து பேதுரும் நடந்து வரான் தண்ணியில, அந்த கடல் மேல. சட்டுன்னு உள்ள போனோடனே ஆண்டவனை மீட்டெடுத்து தண்ணியில உள்ள போனா போகட்டும் அப்படின்னு இல்ல, ஆண்டவர் கடலில் இருந்து அவனை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை தூக்கி எடுக்கிற தேவன், உங்களை மீட்டு கொண்ட தேவன். இந்த காலை நேரத்தில் எத்தனையோ காரியத்தை மீட்டு கொண்ட கர்த்தர். நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியத்தை இந்த கடவுள் உங்களை மீட்டுக் கொள்ள மாட்டாரா? இந்த உபத்திர காரியத்தை உங்களை மீட்டுக் கொள்ள மாட்டாரா? இந்த கடன் பிரச்சனை உங்களை மீட்டுக் கொள்ள மாட்டாரா? இந்த போராட்டத்தை மீட்டு அவரால் மீட்டு கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை மீட்டு கொண்ட தேவனாகிறது. அது மாத்திரமல்ல, 2வது காரியம் சொல்லுது, பலத்தவனுடைய கைக்கு நீங்கள் நம்மளோட பலவான முந்தி கட்டாளுடைய உடைமைகளை கொள்ளவின. அப்ப நம்முடைய பலவானர்களை எப்படி அவர் என்ன பண்ணார்? நிர்மலமாக்கி அவங்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாக இயக்காது. அது மாத்திரமா சோத்திரம் 12 சொல்லுது, அவர்கள் வந்து சியோனிலே உச்சிதமான கிம்பித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்று குட்டிகள் என்பவர்களாகி இந்த நன்மைக்கு முடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. உங்களை தொய்ந்து போக விட மாட்டான். உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா. யெகோவா ஈரே, அவர் நேர்த்தியாய் யெகோவாய் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர். நீங்கள் தொய்ந்து போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, மீட்டு கொண்ட தேவன், விடுவிக்கிற ஆண்டவர், உங்களை விடுவிக்கிறவர். கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்திருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, ஆண்டவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீற்றை போல மாட்ட அவர் வல்லமை. இப்ப இருக்கிற நிலைமை அப்படியே இருக்காது. இந்த நிலைமை மாறும் நிச்சயமாக. கர்த்தர் வாழ்க்கையிலே பலத்த கிரிகளை செய்ய வல்லமை தேவனா. தாவீது நினைச்சிருந்தான், காட்டுக்குள்ளே இருந்து நினைச்சிருந்தானா, ஆனால் கர்த்தர் அவனுக்கு உயர்வை வைத்திருந்தான், ஒரு மேன்மை வைத்திருந்தார், ஒரு சிங்காசனத்தை வைத்திருந்தார். உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மீட்டெடுத்து, எப்படி இந்த தாவீதை மீட்டெடுத்து ஆமே சோதரமா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கி ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல கர்த்தர் உங்களையும் மீட்டெடுப்பார். நீ எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். எனக்கு அருமையா தேவப்பிள்ளை, அவர் அதிகமாய் நம்மளை அவர் நேசிக்கிறவர். நிச்சயமாக நம்மளை வாழ வைப்பா. நீங்கள் தொய்ந்து போவதில்லை. ஜோமனுமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.